அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரின் நடவடிக்கைகள் மூன்றாம் உலகப் போருக்கு காரணமாக அமையக்கூடும் என ஈரான் ராணுவத்தின் மூத்த அதிகாரி முகமது பாக்போர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையே நீடித்து வரும் பதற்ற நிலை மேலும் தீவிரமடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சர்வதேச நாடுகள் தலையிட்டு கட்டுப்படுத்த தவறினால் உலகளாவிய அளவில் பெரிய மோதல் உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தரைப்படை பிரிவில் முன்னாள் தலைவராக இருந்த முகமது பாக்பூர் தற்போது ஈரான் ராணுவத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ளார். உலக அரசியல் சூழ்நிலை குறித்து அவர் கருத்து தெரிவிக்கும் போது பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் செயல்படுகின்றன என குற்றம் சாட்டினார். இதற்கிடையில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் மற்றொரு மூத்த அதிகாரியான மொக்சேன் ரெசாயி ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். உலகை பேரழிவுக்கு இட்டுச் செல்லக்கூடிய தலைமைத்துவமாக இது மாறக்கூடும் என அவர் எச்சரித்துள்ளார். மேலும் ஈரானின் ராணுவ அதிகாரி முகமது ஜாவத் லரிஜானி அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ஆதிக்கம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் இதனால் பெரும் விளைவுகள் ஏற்படலாம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை விரிவுபடுத்தும் நோக்கில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இன்று அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த எச்சரிக்கைகள் சர்வதேச அரசியல் வட்டாரத்தில் கவனம் ஈர்த்துள்ளன.